ம் பார்த்து உனக்கே தெரியுங்க அப்படியே. அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் தாவா இதில் உங்களோட ஸ்பீச் பார்த்துருந்தேன். அதில் வந்து பர்த்டே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கொண்டாடிக்கலான்ற மாதிரி வந்து உங்களோட கருத்து இருந்துச்சு. அது என்னால் மட்டும் இல்லை, இங்கே நிறைய இருக்கிற தௌஹீதாதிகளாலேயே வந்து அது ஜீர்ணிக்க முடியலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின வீடியோலலாம் சொல்லியிருக்கீங்க, நம்மளோட ஆண்டு வந்து குறைய தான் செய்யுது, கூடலை, அது எப்படி வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், அது வந்து வருத்தத்திற்குரிய செயல் தானே அப்படின்னு பேசியிருக்கீங்க முன்னாடியோட வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டேயோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அந்த கிரீக் நாட்டில் இருந்து வருது. கிரீக் நாடு வந்து அவங்க சந்திர கடவுளை வந்து வழிபடுறதுக்காக அவங்க கேக்கை வந்து வட்ட வடிவத்தில் செஞ்சு அதில் தேனை ஊற்றி அது மேலே வந்து அந்த கேண்டில்ஸை வந்து நட்டு அவங்க வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அது காலப்போக்கில் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வரும்போது அது எப்படி வருதுன்னா மறுபடி பர்த்டேவாக வருது. பர்த்டேல வந்து அவங்க வந்து அந்த கேக்கில் க்ரீம்ஸை வச்சு அதை கேண்டில்ஸை ஏற்றி அதை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து பர்த்டே அன்னைக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுறதும், இல்லை நம்ம பிற மத சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்கிறதுமா இருக்குது. அது ஒரு வழிபாடாகவே மாறிடுச்சு. அப்படி அந்த வழிபாடாக மாறினதை வந்து நான் ஒரு மூமினா நான் எப்படி அந்த அவங்க பிற மத வழிபாடை வந்து நான் வந்து செய்ய முடியும்? அதான் என்னோட கேள்வி. நீங்கள் அந்த முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து இதுக்கெல்லாம் சேர்த்ததில் பதில் சொல்லியிருக்கு. ஒருவேளை இந்த ரெண்டாவது போட்டதை பார்த்துருக்க மாட்டார். அந்த வீடியோ அனுப்பி விட்ருங்க ஷார்ட்டாக கேட்டதுனால. முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், வீட்டுக்குள்ளே தனியாக கொண்டாடிக்கிறங்கலாம் சொல்லலை. சொன்னது என்னன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து அவன் பிறந்த நாளை அவன் நினைவு வைத்து இன்றைக்கி நம்ம பிறந்த நாள் என்று சந்தோஷப்பட்டு கொள்ளலாமா, அவன் குடும்பத்திற்கு அன்னைக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு போக்குவரத்து எடுத்து கொடுத்துக்கலாமா, நல்ல விருந்து நல்ல சாப்பாடு எடுத்துக்கலாமான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், தூக்க காலத்தில் கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். எதனால் கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்? மார்க் அடிப்படையில் கூடாதுன்னு சொல்லலை. பிறந்த நாள் வந்து ரசூல்லா பிறந்த நாளை தான் மார்க் அடிப்படையில் கூடாதுன்னோம். ஏன்னாட்டா அது இபாதத்துன்னு செய்கிறான். ரசூல்லாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது எதுக்குன்னு கேட்டால், மறுமையில் நன்மை கிடைக்கும். அப்படி செய்கிறாருன்னா அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும். அதை உண்டாக்க முடியாது. அது இன்றைக்கும் பிதத்து, எந்த காலத்துலையும் பிதத்து தான். தனித்தனி நபர்களுடைய பிறந்தநாள் மறுமைக்காக நீங்கள் கொண்டாடுறீங்க, உங்களுடைய பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா, இது பிறந்தநாள் கொண்டாடினால் ஆகிரத்தில் இப்படி நன்மை கிடைக்கும் நம்ம செய்கிறதில்ல. அப்போ ஆகிரத்து நன்மை என்று செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் மார்க்கத்தில் உள்ளதாக வரும். அப்போ நம்ம பிறந்தநாள் விஷயமாக கடந்த காலத்தில் ரெண்டு சொன்னோம். ஒன்று ரசூல்லா பிறந்தநாள், ரசூல்லா பெரியார்கள் அந்த பிறந்தநாள் கூடவே கூடாது. ஏன் கூடாதுன்னு கேட்டால், அதை நீங்கள் எதுக்கு செய்கிற? மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் என்று செய்கிறாய். மறுமையில் நன்மை தரக்கூடிய எந்த காரியத்தை ரசூல்லா சொல்லாமல் விடலை. இருந்தால் ரசூல்லா சொல்லியிருப்பாங்க. அப்போ மறுமையில் நன்மை தர்ற காரியத்தை உண்டாக்குறது மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குற பிதத், அது கூடாதுன்னு சொல்லிட்டோம். நம்ம பிறந்தநாள் மற்றவர்கள் கொண்டாடுறத பற்றி கேள்வி வரும்போது என்ன செஞ்சோம்? பிதத்துன்னு சொல்லலை எந்த காலத்துலையும். அது பிதத்து, அது மார்க்கத்தில் வந்து வழி அப்படி சொல்லவே இல்லை. அப்போ லாஜிக்காக சொன்னோம். அப்போ என்ன சொன்னோம்னு கேட்டால், பிறந்த நாளுங்கிற அந்த நாளை திரும்பி வரப்போகுது, அதில் அதான் அறிவுக்கு பொருந்துதா, அதைத்தான் கேட்டோமே தவிர மார்க்கத்தில் கூடாது என்று கடந்த காலத்தில் உள்ள சொல்கிறேன். கடந்த காலத்தில் மார்க்க அடிப்படையில் கூடாது என்று நம்ம சொல்லவே இல்லை. எப்படி சொல்லியிருக்கிறோம்? ரசுல்லா பிறந்த நாள் சொன்னீங்கன்னா அது வணக்கம் ஆயிரும். ரசுல்லா வந்து ஒருத்தன் வந்து மறுமைக்காக தான் ஒருத்தன் இந்த முழுது வருது கொண்டாடலாம் செய்கிறான். மறுமைக்கு செய்கிற காரியத்தான் ரசூல்லா சொல்லி தந்துட்டு போயிட்டாங்களே, அதை மட்டும் செய்யி, அதை தவிர புதுசாக உண்டாக்காத என்று சொல்லிடுறோம். நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமான்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கும்போது, பிறந்த நாளுங்கிற இன்றைக்கி நீ பிறந்து 50 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, அந்த நாள் திரும்பி வரப்போகுதா? அப்போ ரிவர்ஸில் நாள் வரப்போகிறதில்ல. பிறந்த நாளுங்கிறத பொய் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். பிறந்த நாள் என்பதே உனக்கு வயசு குறைஞ்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளம். இன்றைக்கி 40வது பிறந்த நாள்னா 40 வயசு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இதுக்கு என்னப்பா கொண்டாடுறதுன்னு கேட்டோம். லாஜிக்காக தான் கேட்டோம். சரியா? இந்த லாஜிக்கை வச்சு கேட்கும்போது அவர் லாஜிக்கில் வந்து தவறான லாஜிக்காக இருக்குன்னு நம்மகிட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க. என்ன எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம மார்க்கத்தில் சில விஷயங்களை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறாங்க? திங்கக்கிழமை நோன்பு வைக்க சொல்கிறாங்க. திங்கக்கிழமை நோன்பு வைக்கலாமான்னு சகாபாக்கள் கேட்கும் பொழுது வைக்கணும். ஏன்னு கேட்டால், நான் திங்கக்கிழமை தான் பிறந்தேன் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ திங்கக்கிழமை பிறந்தேங்கிறாங்களே, அந்த பிறந்த திங்கக்கிழமை இப்போ வரப்போகுது.
திங்கக்கிழமை பிறந்த நெசந்தான். திங்கக்கிழமை என்பது அவங்க எந்தக்கையோ திங்கக்கிழமையில் பிறந்தாங்க, அது போயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய திங்கக்கிழமைக்கும் ரசூலுல்லாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் அந்த நாள் திரும்பி வருதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லலை ரசூலுல்லா. திங்கக்கிழமை வைக்கிறது வந்து அதை நினைவு கூறுற விதமாக தான் சொல்கிறாங்க. திங்கக்கிழமை நான் அன்றைக்கி தான் பிறந்தேன், நீங்கள் அன்றைக்கி என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு திங்கள் நோன்பு வைக்கிற சுன்னத்து இருக்குது. எதனால் அது சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் அன்று தான் நான் நினைஞ்சேன் பூமி படைக்கப்பட்டுச்சு, ஆதம் படைக்கப்பட்டாங்க, நானும் அன்னைக்கு தான் பிறந்தேன், நான் அன்றைக்கி நபி ஆகுனேன், இப்படிலாம் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா பிறந்தது அன்றைக்குன்னு சொல்கிறாங்களா? அன்றைக்கே பிறந்தாங்க. அன்றைக்கு பிறந்தார் என்று சொல்வது வந்து அன்றைக்கு பிறந்தாருங்கிற அர்த்தத்தில் சொல்லலை யாருன்னு. இப்போ ஒருத்தன்னைக்கு பிறந்த நான் 40வது பிறந்த நாள்னு சொன்னால் 40 வருஷம் திரும்பிடுச்சுன்னு நினச்சா சொல்கிறான்? இல்லை, நான் 40 வருஷத்துக்கு முந்தி தான் பிறந்தேன், நான் பிறந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாமான்னு கேட்டால் இந்த ஹதீஸிலிருந்து அதை புரியலாம். எப்படி புரியலாம்? திங்கக்கிழமை நான் பிறந்தேங்கிறாங்க, அது திங்கக்கிழமை அந்த திங்கக்கிழமை இல்லை. இது இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை வருதில்ல, நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, ரசூலுல்லா பிறந்தாங்கன்னு நினச்சி நோன்பு வைக்கிறீங்க, நாளைக்கே பிறந்தாங்க. அப்போ நம்ம நாளைக்கு பிறக்கலைன்னு தெரிஞ்சும் கூட இப்போது திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கங்கிறத நினைவு கூறி அதை சொல்வது என்பது அது லாஜிக்கு மாற்றம் இல்லை. அது லாஜிக்கு பேசணும்னா இந்த ஹதீஸ்லேயும் லாஜிக் பேசுவாங்க. இதில் நீங்கள் லாஜிக் அந்த வாதத்தை சொன்னீங்கன்னா இந்த ஹதீஸில் ஒருத்தர் அந்த கேள்வி கேட்பான்ல, அப்போ ரசூலுல்லா மட்டும் ஏன் தப்பாக சொன்னாங்க? பிறந்த நாளுங்கிறாங்க, எந்த திங்கக்கிழமை பிறந்து விட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமை எதுக்கு சொல்கிறாங்க? ஒவ்வொரு திங்கக்கிழமையில் பிறந்தாங்க, இனி வரக்கூடிய திங்கக்கிழமைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே, ரசூலுல்லா பிறக்கலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த நம்ம சொன்ன லாஜிக்கு வந்து இந்த ஹதீஸில் இருந்து உள்ளதுக்கு உடைக்குது. அப்போ ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்லையும் இந்த கேள்வி வருது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர்னு குர்ஆன் இறங்கின இரவுன்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாதத்தில் வருஷத்தில் ஒரு நாள் வணக்க வழிபாடுகளில் மார்க்கம் செய்ய சொல்லியிருக்குது. அன்றைக்கி இறங்குனுச்சு. இப்போ நம்ம வரக்கூடிய ரமலானில் வந்து ஒரு லைலத்துல் கத்ர் வருதுன்னு சொன்னால் அன்றைக்கி தான் குர்ஆன் இறங்குச்சா? குர்ஆன் இறங்கி எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்றைக்கி இறங்கலை, இந்த வருஷத்துடைய லைலத்துல் கத்ரில் இறங்கலை, 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லைலத்துல் கத்ரில் இறங்கி இருக்கிறது. அப்போ குர்ஆன் இறங்குனது ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு வருடம்னு வரும்பொழுது அதை வந்து ஒரு ரிப்பீட் பண்ணி மனசில் நினைக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், ஒரு அனுமதி கொடுத்துருக்குறான். அந்த ஒரு கிரவுண்டில் இந்த அதை வச்சு இது ஆதாரத்தை காட்டல, அந்த கிரவுண்டில் இந்த லாஜிக் அடிப்படுது. இந்த லாஜிக்கு நடந்தது திரும்பி வருமானு கேட்குறாங்கல்ல, அப்படி அந்த அர்த்தம் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பிறந்தநாள் கொண்டாடுறவன் வந்து அந்த நம்ம பிறந்தநாளை திரும்பி வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறான். இன்றைக்கி வந்து ஒருத்தர் 70வது பிறந்தநாள் கொண்டாடுறான்னா இன்றைக்கி குழந்தையாயிட்டான்னு அர்த்தமா? 70 வயசாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறாரு தவிர அவரும் அப்படி நினைக்கல. பிறந்த நாளே வந்துருச்சுன்னு அவர் நினைக்கல. மக்களாச்சும் அப்படி நினைக்கிறாங்களா? பிறந்தநாள் இன்னொன்று குழந்தையா போயிட்டார் அப்படி நினைக்கிறாங்களா? 70 வயசு ஆச்சுன்னு தான் நினைக்கிறாங்க, 60 வயசு தான் நினைக்கிறாங்க. அப்போ அந்த அர்த்தத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்தலை யாரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு வந்து மார்க்க ரீதியாக ஒரு தடை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம தடுக்கக்கூடாது ஒரு விஷயம். அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம இன்னும் சில கேள்விகளை கேட்டோம். சரி, பிறந்த நாள் கொண்டாட வேணால் விட்டுருங்க. நீங்கள் என்னைக்கு பிறந்தியன்னு சொல்லுவீங்கல்ல, என்னைக்கு பிறந்திய ஏதாச்சும் ஒரு டேட்டை சொல்லுவீங்க. இந்த டேட்டு மார்க்கத்தில் உள்ள டேட்டா எந்த டேட்டை சொல்லுவீங்க? ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1950 வருஷம்னு ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லையே. இதுவே அவன் மற்றவன் உண்டாக்குனதில்ல. நீங்கள் பிறந்த நாளை சொல்லும்போதே நீங்கள் உலகத்தில் உள்ள பிறந்த நாளை கிறிஸ்தவர்கள் உண்டாக்கின காலம் கிரிகோரியன் காலண்டரில் தான் பிறந்த நாளை சொல்கிறீங்களே தவிர அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா பரவாயில்லை. இன்றைக்கி இந்த தர்பியா போட்டிருக்கிறீங்க, இந்த தர்பியாவுக்கு அது பயன்படுத்தணுமா? இந்த தர்பியாவுக்கு இதுக்கு இந்த தேதி போட்டிருக்கிறீங்க, இப்போ பின்னாடி இருக்க பேனரு. சரி, அது தர்பியாவுக்கு டேட் போட்டிருக்கீல்ல, என்ன டேட்டு? என்னைக்கு? 26 என்ன 26? அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வேணுமா பயன்படுத்துறீங்க? கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலை, இதுக்கு தான் பயன்படுத்துறீங்க. இது எப்படி செஞ்சுருக்கனே அந்த பேரையும் மாதத்தையும் போட்டு செய்கிறோமா? பயன்படுத்தினாலேயே அதை ஏற்றுக்கிட்டீங்க நடத்துனானே, அவனுடைய கலாச்சாரம் தானே. கொண்டாடுறது வேறு தான். ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் பயன்படுத்துனீங்களோ யாருடைய இதை பயன்படுத்துகிறீங்க? இல்லை ஏஜுக்கு சொல்ல, யார் இது உண்டாக்குனா? உங்களுக்குன்னு ஒரு மாதம் இருக்குதுல்ல, இஸ்லாத்தில் ஒரு மாதம் இருக்கிறது. அப்போ 3-4 மாதம் 10 நாள் இதாக இருக்கணும்னு சொன்னால் எந்த கணக்கில்? பிறை கணக்கில். மாதம்னால 29-30 தான், 31 மாதம் கிடையாது. 31 நீங்கள் மாதம்ங்கிறீங்க.
28 கிடையாது மார்க்கத்தில். அப்போ மார்க்கத்தில் ஒன்றை சொல்லியிருக்கும்போது அதெல்லாம் அதை பயன்படுத்துகிறீங்களே, அதுதான் குற்றம்னு சொல்லணும். கொண்டாடுறத சந்தோஷப்படுறத குற்றம் சொல்ல முடியாது. அது போக ஒரு மனிதன் அவனவன் சந்தோஷமாக இருக்கிறது வந்து எதில் வேணாலும் சந்தோஷமாக இருப்பான். அது மார்க்கத்தில் முடிச்சு போடுறாருன்னா மார்க்க ஆதாரம் காட்டணும். எனக்கு எதில் வேணாலும் சந்தோஷம் வரும். ஒருத்தனை வியாபாரம் கடை ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்கும், கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒருத்தனுக்கு புள்ள பிறந்த அன்னைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். அவன் மகிழ்ச்சி அடையிறதை போய் தடுக்கிறதுக்கு எதை வச்சு நான் தடுக்கிறது? அவன் பிரமத கலாச்சாரம் தடுக்கலாம். பிரமத கலாச்சாரம் எதுன்னு கேட்டால் மதத்தின் பெயரால் என்ன செய்கிறானோ அதான் கலாச்சாரம். பிற மதத்தவர்கள் பிறந்தநாள் உண்டாக்குனாங்களே தெய்வத்துக்கு தான் உண்டாக்குனாங்க. ஒவ்வொரு தனிநபரும் பிறந்தநாள் கொண்டாடுவது எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது? கிடையாது. மதத்தில் உள்ளவங்க கொண்டாடுறான். மதத்தில் வந்து இயேசுநாதர் பிறந்த நாள் கொண்டாடுறான், அது உண்டாக்கிட்டான். அதில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறது அவனாக கொண்டாடிக்கிறானே தவிர பைபிளில் இருக்குதா கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தநாள் கொண்டாடணும், பிறந்தநாள் கொண்டாடுவது புண்ணியமிக்க ஒரு காரியம் இருக்கா? அவனாக செய்கிறான். கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், இந்துக்கள் செய்கிறார்கள். அவன் எதன் அடிப்படையில் செய்கிறதில்ல, மதத்தில் சொன்னிச்சின்னு செய்கிறதில்ல. உலகத்தில் எல்லாரும் பிறந்த நாள்னு நம்ம வச்சுக்கிறோமே நினச்சி செய்கிறான். அதனால் எப்போ நம்ம குற்றமாகும்னு கேட்டால் பிற மதத்தில் கலாச்சாரமாக இருக்கணும். பிற மதத்தில் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேண்ட் செட்டப் அதெல்லாம் இந்த கேள்வியில் கேட்டிருக்கலாம். நீங்கள் பேண்ட் செட்டை போடுறீங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த ட்ரெஸ். அது இப்போ மத கலாச்சாரத்தை உண்டாக்குனாங்க. என்ன சொல்ல போனால் இன்னைக்கு புர்கா போடுறாங்களே, புர்காவுன்னா எந்த கலாச்சாரம்? இல்லைந்தான். நினைவு நாளுக்கு 3 நாளைக்கு மேலே கிடையாது, அது தடை இருக்கு. அதான் 3 நாளைக்கு மேலே கவலை இல்லையே, 3 நாளைக்கு மேலே தடுத்துட்டாங்களே ரசூலுல்லாஹ். அதான் அளவுகோல் சொல்லிட்டா செய்யக்கூடாது. அளவுகோல் இல்லை. அப்படி நினைக்கலாம்ல, அப்படிலாம் நினைக்கலாம். அப்படி நினைச்சா சந்தோஷம் கொண்டாடுறான். நம்ம 5 வயசில் போகாமல் 20 வயசு 10 வயசில் போகாமல் 40 வயசு இருக்குமே கொண்டாடுறான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், கல்யாணம் அன்னைக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்ட தப்பா இருந்து அதில் என்ன தப்பு? அது கொண்டாடுறதுன்னு சொன்னால் ஒரு விழாவாக்கி அதுக்கு இப்போ ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்குனா சமுதாயத்துக்கு சிரமமாக போயிடும். சமுதாயத்து ஏழைப்பாளையெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்குவான், அவனுக்கு சுமையாக போயிடும். அவனவன் அளவில் வந்து எதில் மார்க்கம் தடுக்காத எதுலேயும் சந்தோஷம் அடையணும். நீங்கள் எதை வச்சு அவனை தடுப்பிய? நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு, கல்யாண நாள் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். மார்க் அடிப்பில் இப்படி தடுப்பிய? சொல்லுங்களேன். இல்லை சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அவன் எல்லா விஷயத்திலும் உள்ள கொண்டு வந்துறாங்க. நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி ஒருத்தன் போய் ஒரு ட்ரிங்க் சாப்பிடுறான், அது தடுக்கப்பட்டுருச்சுல. தன்னுடைய சந்தோஷம் அதாங்க, தன்னுடைய சந்தோஷத்துக்காக மார்க்கம் தடுத்து இருக்கிற விஷயத்தை செய்யக்கூடாது. தடையை காட்டுங்க, அதான் கேட்குறேன். இது வந்து ஒரு நம்ம கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் தானே. நீங்களா நினைக்கிறது மார்க்கம் இல்லை. இப்போ ட்ரிங்க்ஸ் சொன்னீங்கல்ல, ட்ரிங்க்ஸ் தடை இருக்கிற மார்க்கத்தில் அதை வாயை முடிக்கிறோம். இதுக்கு தடையை காட்டுங்கிறான். ஒருத்தன் சந்தோஷப்படலாம். எதில் படலாம்னா மார்க்கம் தடுக்காத விஷயத்தில். தடுத்ததில் எப்படி சந்தோஷப்படுவான்? தடுத்தது தான் ஆதாரம் இருக்க. இதை செய்யாதப்ப அதை செய்யாதப்பன்னு சொல்லிட்டோம். அதை செஞ்சால் தடை தான். மார்க்கம் தடுக்கவே இல்லை. அதில் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்கள் வந்து விளையாட்டில் ஜெயித்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும். உங்கள் பையன் ஒரு போட்டியில் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டானா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க, பையனுக்கு ஒரு வாட்சி வாங்கி கொடுப்பீங்க. அன்றைக்கி ஒரு உங்கள் சந்தோஷத்தில் இதை கொண்டாடுவது எப்படி நீ தப்புவீங்க? இது எப்படி மார்க்க கலர் எப்படி வர? இதில் அவன் செஞ்சிருப்ப உங்களுக்கு என்ன? அதில் வருடம் வந்தானே, வாரம் வந்தானே. நோம்பே வாரம் வாங்கி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். வாரம் கண்டினியூ ஆகுது. திங்கக்கிழமை பிறந்தேன், திங்கக்கிழமை நோம்பு வைங்க, வாரம் அதனால நமக்கு என்னன்றான். வாரம் வரலாம், மாதம் வருது, டெய்லி கூட வந்துட்டு போகுது. அவன் சந்தோஷம் எதில் வருதா தடை வச்சுருக்கான்னு பார்க்கணும். எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தோஷம் வருது, அது மார்க்கத்தில் தடை இருக்குதா? தடை இருந்தால் செய்யக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அளவுகள் வழங்கிது. இஸ்லாத்தின் அளவுகள் என்னன்னு கேட்டால் இருங்க ஒரு மீளாது இருக்குதாம்மா. மீளாது வேற இது வேற. மீளாது இப்போ இதுக்கு தானே செய்கிறோம். மீளாது தான் மார்க்க வணக்கத்தில் வந்துடுது. ரசூலுல்லாஹ் பேரில் நடத்தும்போது வந்துடுது. இப்போ முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, இஸ்லாத்திற்கு ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படை வழங்கிட்டால் எல்லாம் குழம்பு தந்துடும். என்ன அடிப்படைன்னா, இபாதத்து வணக்க வழிபாடு இருக்கு இல்லையா? வணக்க வழிபாடுன்னு ஒன்றை சொல்வதாக இருந்தால்
ரசூல்லா செஞ்சாங்களா சொன்னாங்களா அங்கீகரிச்சாங்களான்னு பார்க்கணும். வணக்கம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் அனைத்தும் அனுமதி, தடுத்தாங்களான்னு பார்க்கணும். வணக்கம் இல்லாத உலக காரியங்கள் இருக்குன்னு வைங்க, அது கூடுமா இது கூடுமா, தடை இருக்குதா, எல்லாது ஹலக்களுக்கும் மாஃபில்லரு ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நல்லா படைச்சிட்டேன்ட்டான், எல்லாம் ஹலால் தான், எல்லாம் அனுமதிக்கப்பட்டது தான். கூடாதுன்னு சொல்கிறதா இருந்தால் இந்த தடுத்தாங்கன்னு காட்டணும். தடுத்தாங்கன்னு காட்டாமல் கூடாதுன்னு சொல்ல முடியாது. வணக்கத்துக்கு வந்து செஞ்சாங்களான்னு காட்டணும். வணக்கத்துக்கு ரசூல் வணக்கத்துக்கு இப்போ கையை ஒசத்துறீங்க, ஒசத்துனா ஒசத்திர வேண்டியதுதான். அப்போ தடுத்தாங்களான்னு கேட்கக்கூடாது. ஒருத்தன் எப்படி கட்டிக்கிட்டான், தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. தொழுகையில் தக்பீர் கட்டி இப்படி கட்டிட்டான் பின்னாடி, ஏன்னா இப்படி கட்டின தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. தடை இதுக்கு செஞ்சாங்களான்னு காட்டணும். இபாதத்துக்கு எப்படி காட்டணும், வணக்கத்துக்கு ரசூல்லா செஞ்சாங்களா அல்லது சொன்னாங்களா அல்ல அங்கீகரிச்சாங்களா, இது இபாதத்துக்கு அளவு. உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தடுத்தாங்களா, ஒரு காரியத்தை இந்த மைக்கை நம்ம பயன்படுத்துகிறோம், மைக்கை பயன்படுத்துங்கன்னு ஆதாரம் இருக்காது, நான் பயன்படுத்தினேன் ஏன் கூடாதுங்கிற சொல்லு, இதை தடுக்கிற மாதிரி என்ன விஷயம் அம்சம் இருக்குது அப்படின்னு வருவோம். இப்போ டிவியில் வந்து ஒரு புகை டிவியில் வந்து ஆபாசமாக ஒரு படத்தை பார்க்குறான், ஏன்னா படுக்க கூடாதுன்னு சொல்லுவோம், ஏன் கூடாதுங்கிறோம், அது தடுக்கப்பட்டிருக்கு, ஆபாசங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தடை இருக்கிறதெல்லாம் தவிர்த்துக்குங்க. தடை இல்லாத விளையாட்டு போட்டியை பார்க்கலாம்னா பார்க்கலாம், டிவியிலேயே ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிறான், அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆபாச காட்சியை காட்டுறான், அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எதனால் அது வருது, ஒன்றுக்கு தடை இருக்குது, ஒன்றுக்கு தடை இல்லை. அப்போ எல்லாமே உலகத்தின் நவீனத்து காலத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற காரு பஸ்ஸு எல்லாமே இந்த வாட்செல்லாம் கேட்பாங்க, வாட்சு கட்டலாமா, கேட்க ஏன் கூடாதுங்கிற, ரசூல்லா கட்டினாங்கன்னு கேட்கக்கூடாது, ரசூல்லா கட்டினாங்களான்னு கேட்கக்கூடாது, வாட்சியை தடுத்தாங்களான்னு கேட்கணும். இதை கட்டுறதுக்கு எது தடையாக இருக்குது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ, நேரடியாக தடுத்தாலும் சரி மறைமுகமாக சரி. அப்போ முதல்ல என்னென்னு கேட்டால் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டான். அப்போ அனுமதித்தலேருந்து நான் சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் சந்தோஷம் அடைவது அல்லாஹ் எனக்கு அனுமதிச்சிருக்கிறான். நான் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லட்டும், அதை ரசூல்லா சொல்லட்டும், நான் சந்தோஷப்படலை. அல்லாஹ் ஒரு ரசூலும் ஒன்று சொல்லாத ஒரு விஷயத்தில் நான் சந்தோஷப்படுவதை எதை வச்சு நம்ம தடுக்கிறது. நம்ம அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கியவனை விட அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹ் கேட்குறான். நான் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்க நீ யார், அதில் அல்லாஹ் விதத்தை உண்டாக்குறது அல்லாஹ் கோபம் வருது. இந்த ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் ஒன்று ஆதாரம் இல்லாமல் சொல்கிறோம்ல, அதுக்கு அல்லாஹ் கோபம் வருது. ரசூல்லா பார்த்து கேட்குறான், லிமத்து ஹர்ரிமோ, நான் ஹலாலாக்கின ஒன்றை நீ எப்படி ஹராமாக்குற. அப்போ ஹராமாக்குதல் என்பது வந்து நம்ம கையில் கிடையாது, ஆதாரம் இருந்தால் தான் செய்யணும். ஒன்று கூடாதுன்னு சொன்னால் நான் சொல்லி நீங்கள் எங்கே கூடாதுன்னு ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் கூடாதுன்னு நினச்சேன்னா எனக்கு ஏன் கூடாது ஆகுது, உங்களுக்கு கூடாதுன்னு தெரியுது, அது எனக்கு ஏன் கூடாதுன்னு ஆகுது, அல்லாஹ் சொல்லட்டும், ரசூல் சொல்லட்டும். அப்போ அடிப்படையை விளங்கிக்கணும். மார்க்கம் அல்லாத எந்த விஷயமா இந்த மாதிரி சட்டை போடுறோம், கூடுமான்னு கேட்டால் கூட ஏன் கூடாதுங்கிறன்னு கேட்கணும். ரசூல்லா போட்டாங்களான்னு கேட்கக்கூடாது, தடுத்தாங்களான்னு கேட்கணும். தடையை காட்டு, தடையில் போட்டுக்க, பட்டு ஆடை அணியக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அப்போ உலக விஷயத்துக்கு தடை இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும், மார்க்க விஷயத்துக்கு அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் அசலாக